ஆணியிலும் இரும்பு சத்து உள்ளது. ஆனால் ஆணியை புசிக்க முடியுமா என்றால் முடியாது. மக்கிப்போன ஆணியான துரும்பிலும் இரும்பு சத்து உள்ளது. அந்த துரும்பை புசிக்க முடியுமா என்றாலும் முடியாது. ஒரு சீலை காட்டுது கரெக்டாக. இது வந்து கல்சுனாங்க. இது வந்து சிலாசத்து. இது அன்னபேரி. இது ஊற நல்லா கரைஞ்சி கிறிஸ்டலாகிடுச்சா. இது வந்து அன்னபேரி. இதுல வந்து இரும்பு சத்து நம்ம எடுக்க போகிறோம். நேசத்தை. இரும்பு என்பது தாது உப்பு. தாது உப்பு என்பது பூமியில் கிடைக்கக்கூடிய கல், மண் போன்ற வடிவில் இருக்கும் தாதுக்கள். இது போன்ற தாதுக்கள் தான் இரும்பு, சுண்ணாம்பு, கந்தகம், பாஷாணம் ஆகும். அதையும் ஊற்றிடலாமா? ஹீட் ஆகும்போது அதுவும் எவாபரேட் ஆகிடும்ல? இப்படி இறங்கிடும். சாரி எல்லாம் இறங்கிடும். ஆமாம் ஆமாம். இதனால் ஊற்றணும்னு வச்சுக்கோங்க. இதுவாகிடும். இதுக்கப்புறம் 3 வாட்டி செய்யணுங்க. எதை? இப்போ எலுமிச்சை சாறில் பண்ணியாச்சா? ஆமாம். அதுக்கப்புறம் இஞ்சி சாறு, அதுக்கப்புறம் வந்து வேலிப்பருத்தி சாறு. இது செந்தூரமான பிறகு. இதுக்கப்புறமா இருக்க ப்ராசஸ்? ஆமாம். இதுலேயே வந்து இந்த கலர் ரெட் கலரில் வந்துடும். இந்த தாது உப்புக்களில் பல பொக்கிஷம் இருந்தாலும் அதனை மனிதர்களால் உண்ண முடியாது. அதை உண்ணக்கூடிய வகையில் மாற்றியமைக்க சுத்தி என்னும் சுத்திகரிப்பும் இயற்கை புடம் என்னும் முறையை கொண்டு மனிதன் உண்ணும் அளவிற்கு மாற்றி அமைக்கும் ஒரே மருத்துவம் சித்த மருத்துவமாக உள்ளது. இது காராத்துணி. தள்ளிக்கணும். காரா துணி சீலை காட்டுறதுக்கு இந்த முறை தான் எல்லாருக்கும் தெரியாது. சீலைனா என்னன்னு தெரியாது. முருங்கையிலும் இரும்பு சத்து இருக்கு என்றாலும் பாலிலும் சுண்ணாம்பு சத்து இருக்கு என்றாலும் அவை உடலில் ஜீரணமான பின்னே இரும்பு சத்தாகவும் சுண்ணாம்பு சத்தாகவும் மாறும். இரும்பையும் சுண்ணாம்பையும் தாதுக்களாக்க வேண்டும் என்றால் புடம் என்னும் முறை வேண்டும். இதே போன்று அதீத தாதுக்களை உடம்பின் வெளியே எரிக்கும் முறைதான் புடம். மருந்தா போகுது. அரிசி தெரியும். அரிசி தேனுக்கு தெரியும். தண்ணி தரக்கூட அரிசி காஞ்சது. அந்த பானை முன்னாடி காமிச்சல ஆரம்பிச்சதுக்கு இதுதான் வச்சு காய வைக்கணும். இயற்கையில் இருக்கும் தாது உப்புக்களான இரும்பையும் சுண்ணாம்பையும் மருந்தாக உண்ண வேண்டும் என்றால் புடம் என்னும் முறை வேண்டும். புடம் என்னும் முறை அதிக வெப்பம் கொண்டு தாது உப்புக்களை பஷ்பமாக செந்தூரமாக மாற்றுகிறது. இந்த செந்தூரத்தை மருந்தாக உண்ணும் போது உடல் அதனை ஏற்கிறது. இப்போ வந்து கல் சுண்ணாம்பு போட போகிறோம். தண்ணி பொங்க போகுது. சரிங்களா? கல் சுண்ணாம்பா? இது வந்து கல் சுண்ணாம்பு. தண்ணி கொதிக்குது. பாத்திரம் தொட்டு பாருங்க. சூடம் எவ்வளோ கீழே தொட்டு பாருங்க. லைட்டா சுடுது. இதுதானே போட்டுருக்கீங்க. ஓய்யோ செம்மையா சுடு. தொட்டு பார்க்கவா? கொதிக்குதே. வாங்கி பிளாஸ்டிக்ல வச்சா பிளாஸ்டிக் உடையும். இதில் தான் அந்த காலத்தில் சுண்ணாம்பு கால்வாயில் சுற்றுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தண்ணி ஊற்றிட்டாங்கன்னா எலும்பு இருக்காது. எலும்பு கரைச்சி முடிய கூட கரைச்சிடும். அந்த காலத்தில் கொடுமையான தண்டனை வந்து இதுதான் சுண்ணாம்பு கால்வாய் சொல்கிறது. எவ்வளோ சுடுது.
பச்சை தண்ணி ஊற்றுறதுக்கு சுடுது இல்லை, எலும்பு அப்படியே அடிச்சோம், அவ்வளோ பவர். சுண்ணாம்பு அப்போ கொஞ்சம் இது ரிஸ்க்கான இது போல இருக்கே. ஆமாம், பார்க்க பயங்கரமாக இருக்கும், ஆனால் பயங்கர நல்லது செய்ய சொல்லு, அதுதான் இதில் மூடிக்கா. முடிச்சு. கல் மதம் அதை இதில் மிக்ஸ் பண்ணணுமா? ஆமாம், இது ஒரு படம் போகணும். சுடு தண்ணி மாதிரி வருது. நீங்கள் வராது அப்படி குச்சி எடுத்தா போடுப்பா. இது 3 படம் போகணும் இதில். 3 படமா? இப்போ வந்து முதல்ல பேசிக் தான், இது வந்து சுற்றி பண்ணுறேன், சுண்ணாம்புல சுற்றி பண்ணுறாங்க. எப்படி போகுது? இந்த கால்சியம் வாட்டர் மட்டும் ஊற்றினா போதும். ஆமாம், அது மொத்தமாக போட தேவையில்லை, கால்சியம் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். அதில் காரம்லாம் இதில் வந்துடும், தண்ணியில் வந்துடும். பால் மாதிரி செய்கிறேன், விளையாட்டுக்கிட்டா நந்து பேரா கல் மதம் இயற்கை தாது உப்புக்களை மனிதர்கள் உண்ணும் உப்புக்களாக மாற்றக்கூடிய மருத்துவமே சித்த மருத்துவம். அந்த முறையை புடம் என்னும் முறையாகும். காய வச்சு கட்டணும். 7 வாட்டி போடணும். 16 இதெல்லாம் ஜென்ரல் ஆவியாகாதனால நார்மலாக பண்ணிக்கிறோம். ஆவியாகாதனால ஆவியாகிற பொருள்ன்றதுனால ஆவியாகிற பொருள் வந்துன்னா நல்லா சீலை கட்டணும். நல்லா டைட்டாக கட்டி இல்லை, இந்த நல்லா காஞ்ச பிறகு இன்னொரு திணி சுற்றணும். காஞ்ச பிறகு சுற்றணும். அது மாதிரி நிறைய மருந்து போட்டு இல்ல, அப்படியே நெருப்பு எரிச்சாங்க. நிறைய போக செம்மையா இருந்தது. மருந்துலாம் வச்சு செய்யணும். வருஷம் நில்லுங்க, நில்லு சரி, ஆனால் நில்லு சரி, ஆனால் உட்காரு இல்லை நில்லுங்க. வரு எல்லாம் வருங்கால மருத்துவ இருக்கு. தேன்மொழி போலீஸ்ல வேலைக்கு சித்த மருத்துவத்தை கௌரவ கல்லூரிகளில் படிக்க இயலாது. ஏன் என்றால் வரட்டியை இன்றைய மாணவர்கள் தொடுவார்களா என்பது கேள்விக்குறியே. எனவே குரு சீடன் முறையே பாரம்பரிய முறையாகும். கல்லூரிகளில் நடத்தப்படுவதோ பாடத்திட்டமாக உள்ளது. பாரம்பரிய மருத்துவமோ வளர்ப்பு முறையாக உள்ளது. மண் பொன் பெண் கிடைக்க படிப்பை தொடங்குவது இன்றைய மருத்துவம். மண் பொன் பெண் ஆசையை விட்டது அன்றைய மருத்துவம். சித்தப்பா நடுவில் ஓடு தானே வைப்பீங்க? நடுவில் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஓட்டமாக இருக்குல்ல, அது தானே வைப்பீங்க? வரட்டியை நன்றாக அடுக்கிவிட்டு மருந்து உள்ளே வைத்த சீலை கட்டிய மண் பாத்திரத்தை எடுத்து வரட்டியின் மேல் வைத்து நெருப்பை மூட்டவும். பின்பு மீதி உள்ள வரட்டிகளை மண் பாத்திரத்தின் மேலே வைத்து மூடவும். நல்லா உள்ள பற்றிக்குமா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது நேரம் கழித்து தீ பற்றியவுடன் உள்ளே அனல் போன்ற ஒரு தன்மை நிலவும். இந்த நிலையிலேயே மருந்து தயாராகும்.
வரட்டியை எரிப்பதினால் வரும் புகையோ வெள்ளை புகை. இதனால் இயற்கை மாசு ஏற்படுவதில்லை. வரட்டி எரிந்த பின்னும் வெள்ளை நிற சாம்பலாம் விபூதியாக மாறும். இந்த விபூதியும் பயன்பாட்டு பொருளாகவே இருப்பது இயற்கையின் அதிசயம். அந்த கரியாக தான் முடிஞ்சிச்சுன்னா வெள்ளையாயிடும். ஓகே, இந்த ரெட்டிஷாக பச்சையாக இருக்கிறது ரெட்டிஷ் ஆயிடுச்சு. இந்த மருந்து உடல் ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்கு வந்துவிட்டதா என்பதனை சோதிக்க இந்த செந்தூரத்தை காந்தம் பக்கத்தில் வைத்தாலும் கூட ஒட்டாமல் இருக்க வேண்டும். இன்னும் அரைச்சி தட்டி போடணும். குடத்துக்கே நம்மளுக்கு மாட்டு சாணம் வரட்டி தேவைப்படும் போல இருக்கு நிறைய. ஆமாம், இது வந்து கல்மதம் சும்மா நைஸாக போச்சு. இன்னொரு ரெண்டாவது 3 குழம்பு போட்டால் சும்மா பேசிக் முடிச்சாச்சு. ரெண்டாவது வந்து தென்னம்பாலையில் போடணும். தென்னம்பாலை அந்த நீ சொல்கிற பச்சை இது வந்து எல்லாம் ரெட்டிஷாக எப்படி வந்து வந்துருக்கு பார்த்தீங்களா? சிந்தித்து பார்த்தால் மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று அறிவுறுத்தியது அந்த காலம். இது குறைந்திருக்கிறது, அது ஏறி இருக்கிறது என்று பயமுறுத்துவது இந்த காலம்.